என்ன வேணும்னா 5 வகையான மனம் வேணும். முதல் மனம், இடை மனம், கடை மனம், சூட்சும மனம், அதிசூட்சும மனம் வேணும். இதுக்கு முன்னால பேசியிருக்கிறது வினோதபாலே, சுதர்மன், விஸ்வகர்மாவை பின்னணியா வச்சு சொல்லியிருக்கோம். இதுல முக்கியமா இது யோகிக்கும் அடுத்த அவளோட சீடர்களுக்கும் உண்டான கருத்து. இந்த 5 விதமான மனங்கள் இறைவனிடத்துல எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இப்ப கொஞ்சம் அலசி பார்க்கணும். ஆனந்தமான இறைவனுக்கும் சூட்சமத்துக்கும் அதிசூட்சமம் அப்படிங்கிற மனதுக்கும் தொடர்பு உண்டு. எந்த விதமா தொடர்பு உண்டுன்னா, சூட்சமம் அப்படிங்கிறத இங்க யார ஒப்பிடணும்னா அர்ஜுனனை ஒப்பிடணும். அதிசூட்சமம் அப்படிங்கிறத யார ஒப்பிடணும்னா கிருஷ்ணனை ஒப்பிடணும். சூட்சமத்துக்கும் அதிசூட்சமத்துக்கும் 2 உருவகங்கள். ஒன்னு அர்ஜுனன், அடுத்தது கிருஷ்ணன். இது இன்னும் ஒரு மேல்நிலைக்கு போனா ஜீவாத்மா, பரமாத்மா. இப்ப ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கக்கூடிய மேல்நிலைக்கு போக வேண்டாம். இதுக்கு முன்னால 3 வகையான மனங்கள் உண்டு. முதல் மனம், இடை மனம், கடை மனம் அப்படிங்கிறது. இதை நம்ம இப்ப யாரோட சேர்த்து பார்க்கிறோம்னு கேட்டீங்கன்னா, முதல் மனம் அப்படின்ற கட்டத்துல உந்தி தள்ளப்படுறவங்க கௌரவர்கள். இந்த முதல் மனதில் இருக்கக்கூடிய நினைவுகள் உடனுக்குடனே செயல்பட துவங்கும். அதுல முழுமையா தோன்றி வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசை மட்டுமே முழுமையா வர்றது. இந்த ஆசைக்கு அடிமையானவங்க கௌரவர்கள். இந்த ஆசையினால பல ஆபத்தான காரியங்களை செஞ்சுட்டாங்க. இடை மனம், இந்த கடை மனதை யாரோட ஒப்பிடலான்னு கேட்டீங்கன்னா, பஞ்ச பாண்டவர்கள் மற்ற 4 அதோட ஒப்பிடலாம். இடைய நிலையாலே இறைவனிடத்தோட தொடர்பும், கடைநிலை மனதாலே அவரோட சூட்சமங்களை அறிஞ்சிக்கவும் முடிஞ்சது. ஆனா சூட்சமங்களை நேரடியா யார் மூலியமா சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனனான தன் நண்பர் மூலியமா சொல்றாரு கிருஷ்ணன். இந்த அர்ஜுனனும் கிருஷ்ணனும் எதுல சேர்றாங்கன்னா, அர்ஜுனன் சூட்சமத்திலையும் கிருஷ்ணன் அதிசூட்சமத்திலையும் சேர்றாங்க. இந்த 5 வகை மனங்களை இப்ப 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டோம். முதல் மனம் கௌரவர்களுக்கு, இடை கடை பஞ்சபாண்டவர்ல மீதி 4 3 போக மீதி 2 சூட்சமம் அர்ஜுனன், அதிசூட்சமம் கிருஷ்ணன். இப்ப அதிசூட்சமத்துக்கும் சூட்சமுக்கும் நேரடி தொடர்பு வந்துடுச்சு. கிருஷ்ணனே சூட்சம் இடத்துல தானே இறங்கி பகவத்கீதை அப்படிங்கிற ஜீவம் பரத்து கொண்டான அர்த்தத்தை சொல்றார். கௌரவர்களோட நிலை முதல் தரமான மனோநிலையை சார்ந்தது. இந்த முதல் தரமான மனோநிலை அவளை துத்தின்றதுனால அவங்களோட மனம் 2, 3க்கு போகவே இல்லை. ஏன் போகலைன்னா, பூமி, பொன், பெண் இந்த ஆசையிலேயே நின்றுட்டாங்க. இந்த ஆசையில நின்னதுனாலே அதிலேயே அவங்க மனம் சுழண்டு அங்கேயே நின்று பல ஆபத்தான காரியங்களை செய்து கொண்டான நிலைக்கு உந்த தள்ளுப்பட்டாங்க. இதுல தர்மம் அப்படிங்கிறத மறந்த நிலைக்கு வந்துட்டாங்க. இந்த முதல் மனோநிலை காம குரோத லோபம் அப்படிங்கிற 3 வகையான மாயைக்குள்ள அகப்பட்டு மாண்டு போற நிலைக்கு வந்துட்டாங்க கௌரவர்கள். இது முதல் மனோநிலையோட அடிப்படை. 2வது 3வது மனோநிலை சிறிது வேலை செஞ்சதுனாலே பாண்டவர்கள் கிருஷ்ணன் பக்கம் சாய நேரிட்டதும் இல்லா போனா கூட அவங்க போர் எதுக்கு செஞ்சாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க.
எதுக்காக இந்த தர்ம யுத்தம் நடந்ததுன்னாக்கா கௌரவர்களோட முதல் மனோநிலையே சாகடிக்குங்கிறனால்தான் போர் மூண்டது. இந்த முதல் மனோநிலையாலே வந்த சிக்கல் என்ன? 3 வகையான ஆசை. அந்த 3 வகையான ஆசையை அழிக்க பஞ்சபாண்டவர்கள் மூலியமா 2, 3ங்கிற மனோநிலையை கொண்டு இந்த முதல் மனோநிலையை அழிக்க முயற்சி எடுத்தா கூட முதல் மனோநிலை அழியவே இல்லை. எந்த விதத்தில் அழிஞ்சதுன்னாக்கா, யுத்தம் அப்படிங்கிற ரூபத்துல முதல் மனோநிலையால் ஆட்கொள்ளப்பட்ட கௌரவர்கள் மாண்டே போனாங்க. இந்த கௌரவர்களோட மனோநிலையால பஞ்சபாண்டவர்களுக்கு உண்டான 2வது 3வது மனோநிலை, கடை மனோநிலை ஓரளவுக்கு தெளிவடைஞ்சு எதை விட்டு விலகுத்துனாக்கா, இந்த காமக்ரோத லோபம் அப்படிங்கிற மாயை அதிலிருந்து விலகிச்சு. இந்த காமக்ரோதம் அப்படிங்கிற மலம் அப்படிங்கிற மாயையிலிருந்து மனம் விலகினது. யாருக்கு விலகினது? பஞ்சபாண்டவர்கள்ல விலகினது. இந்த பஞ்சபாண்டவர்கள்ல விலகினா கூட அவங்களோட மனம் முற்றும் சூட்சமத்துக்கும் அதிசூட்சமத்துக்கும் போகல. கண்ணனை ஒரு தெய்வமா நினைச்சதோ தவிர கண்ணனோட சேரணும் அப்படிங்கிறது நினைக்கல. அதுல தீர்க்கமா இருந்தது யாருன்னு கேட்டா அர்ஜுனன் சூட்சம சக்தியாவும் கிருஷ்ணன் அதிசூட்சம சக்தியாவும் இருக்கிறார். இதனால இவங்க 2 பேருக்கும் நேரடி தொடர்பு ஏற்பட்டது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய 5 மனோநிலைகள், முதல் மனோநிலை, இடை மனோநிலை, கடை மனோநிலை, சூட்சமம், அதிசூட்சமம், இது தெய்வங்கள் இடத்துல மட்டும் இல்லாம சராசரி மனிதன் இடத்துல கூட இது ஏங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஏக்கத்தினாலே முதல்ல வேலை செய்யக்கூடியது முதல் மனோநிலை. இந்த முதல் மனோநிலை வேலை செய்யறதுனால அதிகமான தவறுதல்கள் நடக்கிறதுங்கிறது தெரியுது. முதல் மனோநிலை உலக இயக்கங்கள் உள்ள பொருள், அதாவது புறத்தில் உள்ள பொருள், பொருள், பெண், இந்த மாதிரி ஆசைகள்ல கலந்து அதோட சேர்ந்து கரைஞ்சி போறது முதல் மனோநிலை. அத கரைஞ்சா மீட்டுக்கிட்டே வர முடியாது. அதுக்கு உதாரணமானவங்க கௌரவர்கள். 2 இடை கடை மனோநிலை சம்பந்தப்பட்டவங்க பாண்டவர்கள். இந்த கரைஞ்ச முதல் மனோநிலைய யாரோட மனோநிலை? கௌரவர்களோட மனோநிலை. மீட்கணும்ன்றத முயற்சி பண்றாங்க பாண்டவர்கள். அவங்களோட மனோநிலை இடை கடை. மீட்க முடிஞ்சதான்னா மீட்க முடியவே இல்லை. இந்த முதல் மனோநிலைக்கு அது போன்ற ஒரு வலுவான அமைப்பு உண்டு. ஏன்னா உலக இயக்கங்கள்ல உண்டான பொருள்லையும் புறத்துல இருக்கக்கூடிய பொருள், இதுலயே மனம் கரைஞ்சி அதையே சுத்தி அதிலேயே மாண்டு போகிறதுங்கிறதே கௌரவர்களோட தாத்பரியமான பொருள். இந்த இடை கடை அப்படிங்கிற மனோநிலை தெளிவடைஞ்சா இதுல பற்றுதல் ஆகலைங்கிறது பொருள். இதுல பற்றுதல் ஆகலைங்கிறதுக்கு உதாரணமா பஞ்சபாண்டவர்கள். அந்த பஞ்சபாண்டவர்கள் மனம் பற்றுதல் ஆகாத தொட்டு இதுல இவங்க சேர்ந்து மாளலைங்கிறது பொருள். இதுல சேர்ந்து உலகத்தில் உண்டான புறப்பொருள், பொன்னாசை, மண்ணாசை, மற்ற ஆசைகள்ல சேர்ந்து மாண்டு போகலேன்னு அர்த்தம். அதுக்கு என்ன காரணம்னா, பஞ்சபாண்டவர்களோட முதல் மனோநிலை ஆராய்ச்சியில இறங்கலை. புறத்துல இருக்கிற பொருளை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி விலகி நின்னுட்டாங்க. அதனால அவங்களுக்கு இடை கடை அப்படிங்கிற மனோநிலை வேலை செய்ய ஆரம்பிச்சது. இதுக்கு யார் சூத்திரதாரின்னு யோசனை பண்ணா, கிருஷ்ணன் அப்படிங்கிற அதிசூட்சமமான மனிதனே இதுக்கு சூட்சமதாரி. மனிதன் அப்படிங்கிற சொல்றத விட மகா தெய்வம் சொல்லலாம். இந்த 5 பேர்ல யார கிருஷ்ணன் இயக்கிக்கிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனனை சூட்சமமா வச்சு இயக்கிக்கிட்டார். இருந்தாலும் இந்த 5 மனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை உண்டு. அதிசூட்சமத்துல போனா கூட மனம் வேகமா முதல் நிலைய போய் தொத்திக்கும் அப்படிங்கிறதுக்கு அர்ஜுனனே ஒரு உதாரணமா எடுக்கிறார். எப்படி எடுக்கிறார்? அர்ஜுனனோட நிலை 4வது நிலையான
சூட்சமத்தில் இருக்கிறார். கிருஷ்ணன் அதிசூட்சமமான தெய்வீக நிலையில் இருக்கிறார். இப்படி இருந்து கூட 1 2 3 4 நிலைக்கு கடந்து 4வது நிலையில வந்து 5வது நிலையான அதிசூட்சமத்தை அறிஞ்சிக்க கூடிய அர்ஜுனனை உதாரணமா வைக்கிறார். எப்படி உதாரணமா வைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், 4 ஒன்னிடத்துல போய் சேரும். சராசரி முதல் மனோநிலையிலே சூட்சமம் போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு அர்ஜுனனை உதாரணமா எடுத்து காட்டுறார். இறைவனே தனக்கு எல்லாம் செய்யறாருன்ற மனோநிலை இருக்கக்கூடிய ஒரு அர்ஜுனனை இந்த இடத்துல சித்தரிக்கிறார். முதல் நிலை மனதோட ஒப்பிடுறார். எப்படி ஒப்பிடுறார்? போர்க்களத்துக்கு வந்தாச்சு, போர் ஆரம்பமாகிறது. போர் ஆரம்பமாகிற போது பஞ்சசயனம் அப்படிங்கிற ஒரு சங்கை தெய்வத்தாலே தன்னோட திருவாயால ஊதுறார். அதுவே இவாளுக்கு ஒரு வெற்றிப்படி. அந்த பக்கம் அதிசூட்சமத்தை அறிஞ்சிருந்த பீஷ்மர் கலந்தது எந்த இடம்? கௌரவர்களான முதல் மனோநிலை உள்ள இடத்துல சேர்ந்து குழஞ்சி கலந்துட்டார். ஆகையினால பீஷ்மர் மாண்டு போனதுக்கு ஒரு உதாரணம். அதிசூட்சமத்தை அறிஞ்சிருந்தா கூட, அறிஞ்சது யாரு? பீஷ்மர். அதிசூட்சமம் அப்படிங்கிறது கிருஷ்ணன். கிருஷ்ணனை அறிஞ்சிருந்தா கூட, ஆனா பீஷ்மரோட மனம் மறைமுகமா யாரோட ஒத்து போனது? கௌரவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கௌரவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் மனோநிலையோட ஒத்து போனது. அப்ப அதிசூட்சமத்தை அறிஞ்ச சூட்சமதாரி பீஷ்மர் கூட முதல் மனோநிலையான கௌரவர்களிடத்துல சாயல் மறைமுகமா கலந்திருந்ததுனால பீஷ்மரும் மாண்டு போனார். அதுக்கு அதிசூட்சமமான கிருஷ்ணனே உதவியாக இருந்தார். சூட்சமத்துல இங்க 2 பேரை சித்தரிக்கிறார். ஒன்னு பீஷ்மர், அடுத்தது அர்ஜுனன். அர்ஜுனனை சூட்சமம் அதிசூட்சமத்தோட நேரா சித்தரிக்கிறார். அதே சூட்சமத்தை முதல் நிலை மனோநிலையோட பீஷ்மரையும் கௌரவர்களையும் சித்தரிக்கிறார். பீஷ்மர் சூட்சமம், அர்ஜுனன் சூட்சமம். பீஷ்மரோட சூட்சமம் கௌரவர்கள் சொல்லக்கூடிய முதல் மனோநிலையில் இருக்கிறவங்களோட தொடர்பு. இங்க சூட்சமம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அர்ஜுனன் அதிசூட்சமமான கிருஷ்ணனோட தொடர்பு. இந்த பீஷ்மர் மறைமுகமா தன்னோட கவனத்தை மொத்தம் மறைஞ்சி யாருக்கும் தெரியாம தொடர்பு முதல் மனோநிலையோட இருந்தார். இந்த சூட்சமத்துக்கு மனம் வந்தா கூட எதை விரும்பும்? மறைமுகமா முதல் மனோநிலையில் இருக்கக்கூடிய மனதை விரும்பும். அந்த மனதை விரும்பலன்னா கூட அந்த மாதிரி மனோநிலை உள்ளவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிறது இங்க பொருள். ஆதரவு கொடுத்தவங்களும் மாண்டுட்டாங்க. அதையே சுற்றி புறத்துல இருக்கிற பொருள்லயே இருந்த கௌரவர்களும் மாண்டுட்டாங்க. இங்கே கொஞ்சம் பிரிச்சு பாத்தீங்கன்னாக்கா, கௌரவர்கள் முதல் மனநிலையிலே தன்னை கலந்து திரவமாகி அதோடையே சுழண்டு அதிலேயே இருந்து மாண்டது காலதாமதம். முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை மனதை கடந்து வந்தவர் பீஷ்மர். அதாவது சூட்சமத்தில் இருக்கிற ஒரு பீஷ்மர். சூட்சமத்தில் இருந்து அதிசூட்சமத்தை அறிஞ்சவரும் பீஷ்மர். ஆனா அவர் தான் முதல்ல மாண்டார். துரியோதனை காட்டிலும் பீஷ்ம பெருமான் தான் முதல்ல மாண்டார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 வகையான மனோநிலை கடந்து வந்து முதல் இடை கடை கடந்து வந்து சூட்சமத்துல நின்று அதிசூட்சமத்தை தெரிஞ்சு கூட அதுல மனதை பதிய வைக்கல. யாருக்கு ஆதரவு கொடுத்தாரு? முதல் நிலை மனோநிலையில் இருக்கக்கூடிய கௌரவர்களுக்கு கொடுத்தார். சூட்சமம் இவ்வளவு தொலைவு கடந்து வந்து கூட மறைமுகமா காமக்ரோத லோபத்துக்கு தன்னோட மனதை கொண்டு போய் அங்க சேர்த்துட்டார். அதனால முதல்ல மாண்டது யாரு? துரியோதனை காட்டியும் பீஷ்மரையும் ஆண்டார். இந்த இடத்துக்கு அர்ஜுனனை கொண்டு வந்தீங்கன்னா, அர்ஜுனன் அந்த 3 நிலைகள் கடந்து வந்து சூட்சமத்துல நின்னாரு. சூட்சமத்துல நின்று அதனோட நேர் தொடர்பான
அதிசூட்சமமான கிருஷ்ணனிடத்துல தன்னோட கவனத்தை சேர்த்தார். கவனம் இங்கே அர்ஜுனனோட கவனம் ரெண்டு பாகமா பிரியுது. ஒரு பாகம் கிருஷ்ணனிடத்திலையும், அடுத்தொரு பாகம் முதல் மனோநிலையில் இருந்த கௌரவர்கள் இடத்துல பாசம் அப்படிங்கிற ஒரு தொடர்பாலே பிரிச்சுண்டு போறார். இப்ப சூட்சமும் எத்தனை பாகமா பிரிஞ்சது? ரெண்டு பாகமாக பிரிஞ்சது. யாரோட சூட்சமும் ரெண்டு பாகமாக பிரிஞ்சது? அர்ஜுனனோட சூட்சமும் ரெண்டு பாகமாக பிரிஞ்சது. ஒரு பாகம் கிருஷ்ணன் இடத்துல, அதிசூட்சமம் இடத்துல. ஒரு பாகம் உறவினரான கௌரவர்கள் இடத்துல. இந்த காரியத்தை பீஷ்மர் செய்யலை. பீஷ்மர் என்ன பண்ணாரு? சூட்சமத்தில் இருந்துகிட்டே அந்த சூட்சமத்தை ரெண்டு பாகமா பிரிக்காம முழு பாகமா கௌரவர்கள் இடத்துல கொடுத்ததுனாலே பீஷ்மர் மாழ்வது திண்ணமானது. அதிசூட்சமத்தை தெரிஞ்சுண்டு கூட முதல் மனோநிலையான கௌரவர்கள் இடத்துல தொடர்பானதுனாலே சூட்சமத்தோட தொடர்பு அதிசூட்சமத்தோட தொடர்பில் இருந்து விலகி வந்ததுக்கு உதாரணம் பீஷ்ம பெருமான். கிருஷ்ணனை நல்லா உணர்ந்தவர். இந்த யுத்தம் நடக்கிறது அவர், இதை வெற்றியா கொடுக்க போறது அவர், இது பஞ்சபாண்டவர்கள் என்ற பஞ்ச பூதங்களுக்கே உரித்தா கொடுக்க போறார்ன்றத பீஷ்மர் தெரிஞ்சு கூட சூட்சமத்திலிருந்து தன்னோட மனதை யாருக்கு சாயலா கொடுத்திருந்தாரு? அதாவது கௌரவர்களுக்கு சாயலா கொடுத்ததுனாலே சூட்சம நிலைமைக்கு வந்த மனம் கூட தோல்வி அடைந்துடுத்து. சூட்சம நிலைமைக்கு வந்த மனம் யாரிடத்துல சேர்க்கணும்? அதிசூட்சமான கிருஷ்ணனிடத்துல சேர்க்கணும். சேர்த்தாலும் அங்க நிக்கணும். இதுல ஒரு விதிவிலக்கு அர்ஜுனனுக்கு. எப்படி விதிவிலக்குனாக்கா, ஒரு மனமான சூட்சமம் முழுதுலயும் முதல் 50 பாகம் கௌரவர்களுக்கும் பின் 50 பாகம் கிருஷ்ணனிடத்திலையும் கொடுத்தார். ஏன் கொடுத்தாருன்னா, இந்த 50 பாகம் கிருஷ்ணனிடத்தில் இருக்கிற சூட்சமத்தில் 50 பாகம் முதல் 50 பாகத்தை இழுக்கக்கூடிய வலுமை உண்டு. ஆயனால கௌரவ இடத்துல கொடுத்து இவர்கள் உறவு அப்படிங்கிறதுனால, உறவு அதாவது அண்ணா தம்பி உறவு, மாற்றுத்தாய் மக்களா இருந்தா கூட என்ன உறவு? அண்ணா தம்பி அப்படிங்கிற உறவினால சூட்சமத்துல நின்ன மனதை பிரிச்சு முதல் மனோநிலைக்கு கொண்டு போகிற சக்தி உறவு கொண்டுங்கிறது இங்க பொருள். முதல் இடை கடை அப்படிங்கிற சொல்றமே, சூட்சமத்துல நின்ன அர்ஜுனனோட மனதை உறவுங்கிற ஒரு சொல் சூட்சமத்தை பாதியா பிரிச்சு கௌரவர்கள் என்ற முதல் நிலை மனோநிலையான கௌரவர்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்தது. இது மிகப்பெரிய விந்தை. இந்த சூட்சமத்தை அதிசூட்சமமான கிருஷ்ணன் விரும்பினதுனால பாதி தனக்குள்ள வச்சுக்கிட்டாரு, மீதி அந்த பக்கம் கொடுத்தாரு. இப்ப என்னதான் இறைவனோட நேரடி தொடர்பு இருந்தா கூட இந்த சூட்சம அடிக்கடி எல்லா மனசுக்கிட்டையும் போயிட்டு வெளியே பேசிட்டு வந்துருமோ அப்படிங்கிறது பொருள். சூட்சமமான மனதை யார சித்தரிக்கிறோம்னாக்கா அர்ஜுன பெருமான சித்தரிக்கிறோம். இப்ப அர்ஜுன பெருமான் கிருஷ்ணனோட தொடர்பு இருந்து கூட அந்த சூட்சமத்துல பாதி பிரிஞ்சு முதல் மனோநிலைய போய் சந்திச்சுட்டு வருது. சந்திச்ச கூட அந்த அகப்பொருள் புறப்பொருள் ரெண்டு பிரிஞ்சு புறத்துல இருக்கிற பொருள்ல சுழலிங்க மனது. புறப்பொருளை கவர்ந்தவங்க கௌரவர்கள், அகப்பொருளை கவர்ந்தவர் அர்ஜுனன். அகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிருஷ்ணன். அதாவது நம்ம அதிசூட்சமா சித்தரிக்கிறோம். சரிங்க, இங்கிருந்து நேரா சூட்சமத்திலிருந்து ஒரு பாதியை தன்னை பிரிச்சுண்டு எங்க போனாரு? கௌரவர்கள் இடத்துல போனாரு. இதுக்கு அடிப்படை என்ன காரணம்? மனது ஒரு காரணம். மனதுக்கு வந்தது என்ன? மூலப்பொருள் ஆசை. இந்த ஆசை பாருங்க, முதல் மனதிலையும் தொத்தி இருக்கு, இடை மனதிலையும் தொத்தி இருக்கு, கடை மனதிலையும் தொத்து இருக்கு. சூட்சமத்தை ரெண்டா பிரிக்குதுங்க இந்த ஆசை. எப்படி பிரிச்சதுங்க? அர்ஜுனனோட சூட்சமத்தை, அர்ஜுனன் தான் சூட்சமம், அர்ஜுனன்றது இங்க கொஞ்ச நேரம் மறந்துருங்க. அந்த சூட்சமா ரெண்டா பிரிஞ்சு, ஆசைக்கு எவ்வளவு வலு இருக்கு பாத்தீங்களா? ரெண்டா பிரிஞ்சு ஒரு பிரிவு முதல் மனமான கௌரவர்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தது. ஆசைக்கு அவ்வளவு வலு இருக்கு, அடிபாதாளம் வரைக்கும் போகுது. இன்னொரு பாகம் கிருஷ்ணனிடத்துல சேர்ந்தது.
ஏன் இது ரெண்டு பாகமா பிரிஞ்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆசைக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை சரணாகதித்துவம் அப்படிங்கிற ஒரு ஆசையும் உண்டு. என்ன மாதிரி ஆசைன்னா, முழுதா கிருஷ்ணனையே நம்பிடணும், நம்ம எங்க போனாலும் கிருஷ்ணனே வரணும், நம்மளிடத்துல கிருஷ்ணனே இருக்கணுங்கிறத மிக தீர்க்கமான தீர்மானமான ஆசையான நினைவு அர்ஜுனனுக்கு. ஆகவே அந்த சூட்சும திரேகம் அதாவது ரெண்டா பிரிஞ்சதுக்கு காரணம், சூட்சுமம் அப்படிங்கிற அர்ஜுனன் முதல் பகுதி கௌரவர்கள் இடத்துலயும் ரெண்டாவது பகுதி கிருஷ்ணன் இடத்துல இருந்தது. இதுல இன்னொரு அதிசூட்சமம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் இடை கடை சூட்சமத்துல வந்த மனம் ஆசைப்பட்டதுனால அதிசூட்சமத்தை கூட கூடையே இழுத்துட்டு போச்சு. அதுக்கு இழுத்துட்டு போனது யாரை இழுத்துட்டு போனார்? அர்ஜுனன் கிருஷ்ணனையே இழுத்துட்டு போனார். அதனாலதான் இந்த சூட்சமம் ரெண்டு பகுதியா பிரிஞ்சது. ஒரு பகுதி கௌரவர்கள் இடத்துல, ஒரு பகுதி கிருஷ்ணன் இடத்துல. இந்த அதிசூட்சமத்துக்கு ஒரு ஆசை, இந்த சூட்சமம் எது வரைக்கும் போயிட்டு வருது பார்க்கலாங்கிறது. அதிசூட்சமம் கிருஷ்ணன், சூட்சமம் அர்ஜுனன். இந்த ரெண்டுத்துக்கும் தனித்தனிப்பட்ட ஆசை. அர்ஜுனன் அப்படிங்கிற சூட்சம ஆசையிலே முதல் பகுதி நினைச்சது, கிருஷ்ணனுங்கிற அதிசூட்சமம் நம்மளோட வருதா பாருங்க. ஆசை எந்த அளவுக்கு அதுல விதிர பாதாளத்துல வருது பாருங்க. போற போது கௌரவர்கள் இடத்துல போய் நின்று யோசனை பண்ணிச்சான், அர்ஜுனனோட சூட்சமத்துல பாதி. அங்க போன உடனே மனதுக்கு ஒத்து வரலைங்கிறனால இப்போ அதிசூட்சமும் சூட்சமும், இந்த அதிசூட்சமும் கிருஷ்ணன், சூட்சமும் அர்ஜுனன். சூட்சமமான அர்ஜுனனோட பங்கு ரெண்டு பாகமா பிரிஞ்சது. ஒரு பங்கு இப்ப எங்க வந்து சேர்ந்திருக்கு? கௌரவர்கள் இடத்துல வந்து சேர்ந்தது. சேர்ந்தா கூட அந்த சூழ்நிலை ஒத்து வரல. ஏன் ஆசை இவ்வளவு தொலைவுக்கு வேகமா போய் இப்படி எல்லாம் பிரிஞ்சது? சூட்சமத்தை கூட ரெண்டா பிரிச்சு விடுத்து. அங்க போய் வேண்டின்றான். யாரு வேண்டின்றது? அர்ஜுனன். இந்த முதல் மனோநிலையான கௌரவ இடத்துல வந்து அவளை காப்பாத்தலான்னா முடியலே. அதிசூட்சமான கிருஷ்ணா இங்கிருந்து என்னை காப்பாத்தி உன்னிடத்துல சேர்த்துக்கோன்னு வேண்டின்றாராம். யாரு? அர்ஜுன பெருமான். ஆசை எங்க போச்சு? மேல்நிலையிலிருந்து கீழ்நிலையான கௌரவர்கள் இடத்துக்கு போச்சு. அந்த புறசூழ்நிலை ஒத்து வராதனாலே ஆசை அகத்துக்கு திருப்பி இத பாதி பாதியா பிரிச்சு வச்சுட்டு வந்தேன் கிருஷ்ணா. கௌரவர்கள் இடத்துல வந்த போது என் மனம் உறவால் அங்கேயே தங்குறது, நீயே வந்து என்னை இங்கிருந்து அழிச்சிட்டு போன்னு வேண்டுதல் பண்ணிக்கிட்டாராம். சூட்சமத்துக்கு ரெண்டு பங்கு பாகம் உண்டுங்க. நேரா முதல் மனோநிலை கௌரவ இடத்துலயும் வந்தது. அங்கேயே வேண்டுதல் பண்ணிக்கிற மாதிரி மனோநிலைக்கு வந்து மீண்டும் எங்க போய் சேர்ந்தது? அதிசூட்சமமான கிருஷ்ணனிடத்திலேயே போய் சேர்ந்து போச்சு. அப்ப மனோநிலை முதல் இடை கடை அப்படிங்கிற மூணு மனோநிலை துப்பர தெளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. பீஷ்மரை எடுத்துக்கோங்க. நல்லா தெளிஞ்சவர், நினைச்ச போது கிருஷ்ணனை வேண்டிக்கிறவர். ஆனா அவர் மனம் தெளிஞ்சு கூட யாருக்கு ஆதரவு கொடுத்தாரு? கௌரவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு. ஏன் ஆதரவு கொடுத்தாரு? நான் இருக்கிறவரை இந்த பாரத பூமியை எல்லையோட காப்பாற்றுவேங்கிற வாக்கு. அந்த வாக்குல மனம் பதிஞ்சி ஆசைங்கிற மறைமுகமா இருந்ததுனாலே இந்த முதல் மனோநிலையான கௌரவர்கள் இடத்துல சாஞ்சதுனால என்ன ஆனது? மனம் அங்கேயே நின்று போச்சு. அவ செய்யற தவறு தெரியல. சூட்சமம் அதிசூட்சமமான கிருஷ்ணனை மறந்தது. இந்த இடத்துல சூட்சமம் யாருன்னு கேட்டா பீஷ்மர். துப்பர மறந்தது யாரு? கிருஷ்ணனை மறந்தது. ஏன் மறந்தாரு? முதல் மனோநிலையில் இருக்கிற கௌரவர்களோட சூட்சமம் அப்படிங்கிற பீஷ்மர் சேர்ந்ததுனாலே மாண்டாரு. அது மட்டும் இல்லை, அர்ஜுன் மாதிரி இப்ப பீஷ்மரை கொஞ்சம் பிரிச்சு பாருங்க. பீஷ்மர் அப்படிங்கிற சூட்சமம் ரெண்டு பாகமா பிரிஞ்சது. ஒரு பாகம் கிருஷ்ணன் இடத்துல, இன்னொரு பாகம் கௌரவர்கள் இடத்துல. ஆனா கௌரவர்கள் இடத்துல ஒட்டின்ற பாகம் அங்கேயே நின்னுடுத்து.
கிருஷ்ணனிடத்துல ஒட்டின்ற பாகம் அங்க நிக்கலை. ஏன் நிக்கலன்னு கேட்டா, பீஷ்மரோட சூட்சும பாகம் கௌரவர்களிடத்துல முழுமையா தொத்தி இருந்தது. அந்த இடத்துல போய் அது வேண்டுதல் பண்ணிட்டுதான், இவாளுக்கு நல்ல கதி வரணும் கிருஷ்ணா, போர்க்களத்துல இவாளுக்கு புத்தி புகட்டணும்னு சொன்னாராம். ஆகையினாலே கிருஷ்ணனிடத்துல இருந்த மீது சூட்சமும் எங்க போய் சேர்ந்து கொடுத்தோ, கௌரவர்கள் இடத்துல சேர்ந்து கொடுத்தோம். இப்ப பீஷ்மரோட முதல் பகுதி, இரண்டாவது பகுதி சூட்சமா யார் பக்கத்துல நின்னுது? கௌரவர் பக்கத்துல மறைமுகமா நின்னுது. ஆனா சூட்சமத்தில் இருந்த ஒரு மனிதன் பீஷ்மரும் கௌரவர்களுக்கு மறைமுகமா உதவி பண்ணாலும் அவங்க உயர்றதுக்கு கூட ஒரு மறைமுகமா அவரே இருந்தார். எப்படி இருந்தாருன்னா, கிருஷ்ணனிடத்துல வேண்டுதல் அப்படிங்கிற ஒரு ஆசையை நிறைவேற்றிக்கிறார். இந்த பசங்களுக்கு தெரியலே, புறப்பொருள்லயே தன்னை ஆட்கொண்டு அதுலயே இருக்காங்க. புறப்பொருளால இவங்க ஆட்கொள்ளப்பட்டிருக்காங்க. இவங்க மாழ்வது திண்ணம், என் மனது உன்னிடத்துல வந்தா நான் உன்னிடத்துல வந்துடுவேன். ஆகியனால அந்த பாதி மனதை கூட கௌரவர்களான அவங்க இடத்துலயே திருப்பிடுன்னு முழு மனதான சூட்சமத்தை திருப்பிட்டார். இதுதான் பீஷ்மரோட சூட்சமத்துக்கும் அர்ஜுனனோட சூட்சமத்துக்கும் வித்தியாச காரணம். அநேகமா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பீஷ்மர் மாண்டதோட காரணம் இது. அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை சொன்னதோட காரணம் சூட்சமத்துக்கும் அதிசூட்சமத்துக்கு நேரடி தொடர்பு. பாதி கௌரவர்கள் இடத்துல பிரிஞ்சா கூட மீதி இறைவனாலேயே ஆட்கொள்ளப்பட்டு இறைவனிடத்திலேயே வந்து சேர்ந்து முழுமை அடைஞ்சது சூட்சமம், அர்ஜுனனோட சூட்சமம். பீஷ்மரோட சூட்சமும் பாதி பிரிஞ்சு போய் கூட மீண்டும் கௌரவர்கள் இடத்துல சேர்ந்ததுக்கு காரணம் என்ன? இங்க பெருந்தன்மையான காரணம், கௌரவர்கள் கூட சொர்க்கம் அடையணும் அப்படிங்கிறதுனால சூட்சமம் இந்த மாதிரி வேலை செஞ்சு கௌரவர் பக்கம் சாஞ்சது. ஒரு மனிதனோட மனோநிலை சூட்சமத்துக்கு வந்தாவே கெட்டவனுக்கு கூட நல்லது செய்யலாம் அப்படிங்கிறது பீஷ்மர் ஒரு உதாரணம். பீஷ்மரோட சூட்சமம் நல்லவனா இருந்து கூட சூட்சமத்துக்கு வந்தா மேலே அதிசூட்சமமான இறைவனோடையே கலந்துள்ளலாம் அப்படிங்கிறது அர்ஜுனனோட நிலை. இந்த 5 நிலைகள் மனிதனோட மனோநிலையில பதிஞ்சிருக்கு. நமக்கு வேலை செய்யறது எந்த நிலை? முதல் நிலையிலேயே இருக்கும். முதல் நிலையிலேயே இருக்கிறதுனால மனம் 2, 3க்கு போறதில்லை, சூட்சமத்துக்கு போறதில்லை, அதிசூட்சமத்துக்கு போறதில்லை. இப்ப சொல்லியிருக்கிற இந்த 5 மனங்களும் மனிதனிடத்துல உண்டு. இப்ப யோகியே முதல்ல நம்ம சொன்னோம். யோகின்றது விஸ்வகர்மா, தலையாய சோழன், சுமந்திரன், அடுத்த சீடன் வினோதபாலி, இவங்களோட இதை சேர்த்தோம். இது மக்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். அடுத்தது மகாபாரதத்துக்குள்ள வரக்கூடிய கதாபாத்திரங்களை சேர்த்துட்டோம். சரி, மனம் புறப்பொருளையே தொத்தி இருக்கிறதா கடைசியா கொண்டு வந்து நிறுத்திட்டோம். முதல் மனதில் வந்துட்டோம். மறுபடியும் மனம், இடை, கடை, சூட்சமும் அதிசூட்சமும் போய் எங்க வந்து சேர்ந்துட்டான்? முதல் மனோநிலைக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த முதல் மனோநிலையிலிருந்து தான் அதிசூட்சமான இறைவன் இடத்து வரைக்கும் போகணும். இதுக்கு மேலேயே மனம்கள் உண்டு. இப்ப நம்ம சித்தரிக்கிறது இங்க 5 பாகம். சரி, இந்த முதல் மனோநிலையில வந்து ரொம்ப வசப்பட்டவங்க கௌரவர்கள். இதை இயக்குனவர் யாரு பாருங்க. இந்த கௌரவர்களை இயக்குனவர் யாரு? ஜகுனிங்கிறவர் இயக்குனர். இவரோட மனோநிலையை எதுக்கு சித்தரிக்கலாம்னு கேட்டீங்கன்னா 5 நிலைக்கும் சித்தரிக்கலாம். எப்படி? முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை, சூட்சமம், அதிசூட்சமம். பீஷ்மரை காட்டிலும் கிருஷ்ணனை நல்லா உணர்ந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜகுனி பெருமான். இறைவன் அப்படிங்கிறத உணர்ந்து கூட இந்த கௌரவர்களையே இயக்குனார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட மனம் வஞ்சம் அப்படிங்கிற ஆசையை பிடிச்சுண்டது. வஞ்சம் அப்படிங்கிற ஆசையை பிடிச்சுன்றதுனால கௌரவர்கள் அழிவுக்கு காரணமாகிட்டார். பீஷ்மர் அதிசூட்சமமான கிருஷ்ணனை உணர்ந்து மாண்டார்.
அர்ஜுனன் அதிசூட்சமமாயிருந்து அதிசூட்சமமாயிருந்த கிருஷ்ணனோட சூட்சமமாயிருந்த அர்ஜுனன் கலந்தார். இங்கே 5 நிலையும் தெரிஞ்சுண்டு ஜகுனி வஞ்சம் அப்படிங்கிற ஒரு ஆசையை மனதில் வச்சு கௌரவர்களை முதல் மனோநிலையிலிருந்து விடுபடாம அங்கேயே சிறைக்குள்ள அடைச்சா மாதிரி அடைச்சிட்டார். அதுக்கு வஞ்சமன்ற ஆசை ரூபத்துல யார் வந்தது? ஜகுனி வந்தார். ஜகுனிக்கு 5 நிலைகள் தெரியும், சூட்சமம் வரைக்கும் தெரியும். பீஷ்மர் சூட்சமமா இருந்து அதிசூட்சத்துல மனதம் வைத்து பிரிச்சதனால மாண்டார். சூட்சமமான அர்ஜுனன் அதிசூட்சமத்திலேயே சேர்ந்தார். அதிசூட்சமம் அப்படிங்கிறது இங்க கிருஷ்ணன். இப்படி இருந்து கூட முதல் மனோநிலை தெளிவடையணும்னா என்ன பண்ணணும்? இந்த முதல் மனோநிலையே முழுசா சித்தரிக்கணும்னா திரௌபதியை சித்தரிக்கலாம். திரௌபதி முதல் மனோநிலைக்கு இப்ப எடுத்துப்போம். அதே முதல் மனோநிலைக்கு கௌரவர்களை எடுத்துப்போம். கௌரவர்கள் முதல் மனோநிலையால ஆட்கொள்ளப்பட்டு புறமான ஆசையில் அகப்பட்டு, ஆசைங்கிறது பொன் பொருள் அப்படிங்கிற மண்ணு பொண்ணு பொருள் அப்படிங்கிறதுலயே சுழண்டு அதிலேயே கலந்துட்டாங்க. இது முதல் மனோநிலை. அதே முதல் மனோநிலையில இருந்தது திரௌபதி அப்படிங்கிறவங்க. இதை இவங்களோட எப்படி சேர்க்கிறோம்னு கேட்டா, அந்த மனசை அவங்களையே தெளிவ அடைய வச்சுக்கிறாங்க. அதுக்கு சுயமுயற்சின்றது பேர். எப்படி சுயமுயற்சிங்கிறது வந்ததுன்னா, சுயமுயற்சி தேவைங்க. சுயமுயற்சி எப்படி வரும்? ஒரு காரியங்கள் நடக்கிற போது அதுல தோல்வி அடைஞ்சா மனம் சிந்திக்க ஆரம்பிக்கும், முயற்சி செய்யும். இதுக்கு பேர் உங்களுக்கு சுயமுயற்சி. பல முறை அந்த காரியங்கள் தோத்து போனா சுயமுயற்சி கூட வேலை செய்யாது. அப்ப மனம் தளர்ந்து போகும். அந்த நிலையில இருந்தது யாரு? திரௌபதி. முதல் மனோநிலையில 2 கதாபாத்திரங்கள். முதல் கதாபாத்திரம் கௌரவர்கள், அதுலயே கரைஞ்சி அதுலயே நின்று மாண்டே போயிட்டாங்க. அதே கதாபாத்திரத்துல சித்தரிச்சவங்க திரௌபதி. அந்த திரௌபதிங்கிற ஆலய துத்தி வந்தவங்க பஞ்சபாண்டவர்கள். முதல் மனோநிலை உதவியாலே, முதல் மனோநிலை அப்படிங்கிறது திரௌபதி கவனம் வச்சுக்கணும். அங்கிருந்து ஒவ்வொரு படியா இறக்கி வர்றாங்க. 2வது மனோநிலை, 3வது மனோநிலை, சூட்சமம், அதிசூட்சமம் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு பெண் பால் இவங்களை தள்ளி வந்து கிருஷ்ணன் இடத்துல சேர்க்கிறான். பெண் பால் அப்படிங்கிற திரௌபதி இங்கே அம்பாள் சுரூபம். எப்படி முதல் மனோநிலையே அவங்க சரிப்படுத்திக்கிறாங்கன்னு கேட்டா, முதல் மனோநிலையில தான் இருக்கும் போதே கிருஷ்ணன் இடத்துல வேண்டிக்கிறாங்க. 5வது மனோநிலையான அதிசூட்சமம், 5வது மனநிலையான அதிசூட்சமம் கிருஷ்ணன். எப்படி வேண்டிக்கிறது? முதல் மனோநிலை. முதல் மனோநிலைங்கிறவங்க எங்க? திரௌபதி. கிருஷ்ணா, எனக்கு எப்பவுமே துன்பங்களே வந்து குவியட்டும். முதல் மனோநிலை கௌரவர்கள் பொருளை கூச்சுண்டாங்க, இந்த அம்மையார் துன்பத்தை கூச்சுட்டாங்க. துன்பம் அடுக்கடுக்கா வந்ததுனாலே இறைவன் அப்படிங்கிற ஒரு உருவத்தை கிருஷ்ணனா நினைக்கக்கூடிய இயல்நிலை அவங்களுக்கு வந்தது. இதுதான் அவங்களோட சுயமுயற்சி. அவங்க ஒருத்தர் சுயமுயற்சியால பஞ்சபாண்டவர்கள் 4 நிலை கடந்து 5வது நிலையான அதிசூட்சமத்துல கலந்துட்டாங்க. சுயமுயற்சியான கௌரவர்கள் ஒன்னுலேயே மயங்கி பீஷ்மர் என்ற சூட்சமத்தினாலையும் ஜகுனி என்கிற வஞ்சம்ங்கிற ஆசை அப்படிங்கிற ஒரு உருவத்தினாலையும் முதல்லயே நிறுத்தி வச்சுட்டாங்க. எங்க நின்றுட்டாங்க? முதல் மனோநிலையான இடத்துல கௌரவர்கள் நின்றுட்டாங்க. முதல் மனோநிலையால உந்தி நிறுத்தப்பட்டது ஒரு காரணம், மறைமுகமான சூட்சமம் பீஷ்மர். இன்னொரு காரணம் வஞ்சனை அப்படிங்கிற ஆசை கொண்ட ஜகுனி. இவங்க 2 பேரால இவங்க முதல் நிலை ஆன மனதோட சேர்ந்து கௌரவர்கள் நின்னதுனால மாண்டு போட்டாங்க. ஆனா அதே முதல் மனோநிலையில 2 பேரை சித்தரிக்கிறோம். யார் யாரு?
திரௌபதி ஒண்ணு, கௌரவர்கள் ஒண்ணு. ஆனா இங்க ஜெயிச்சது எந்த பால்? பெண் பால். ஆண் பால் ஜெயிக்கலிங்க. முதல் பால்ல இருந்தே, முதல் மனோனில இருந்தே ஜெயிச்சது யாரு? பெண் பால். ஏன் பெண் பால் ஜெயிச்சது அப்படிங்கறது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அங்க இருக்கிற பெண் பால் அவங்களோட, எங்க இருக்கிற பெண் பால்? கௌரவர்கள் இடத்துல இருக்கிற பெண் பால். அவங்க எந்த மனநிலையிலே புறப்பொருள்ள மனதை சேர்த்தாங்களோ அந்த இன்பத்தை அந்த அரசியார்கள் எல்லாம் அனுபவிச்சாங்க. அதனால அவங்க மனம் இறைவனிடத்துல போகல. இங்கே திரௌபதியோ புறப்பொருளான மண், பொன், பொருள், மண்ணாசை, பெண்ணாசை, மற்ற ஆசைகள்லாம் விட்டுட்டு தெளிஞ்சதுக்கு எந்த இடத்துல தெளிஞ்சாங்கன்னா முதல் மனோநிலையில தெளிஞ்சாங்க. அதனால ஒரு பெண் பஞ்சபாண்டவர்களுங்கிற ஒரு பஞ்சபூதங்களான ஆண்களை இங்க ஆண்களா உருவகப்படுத்திக்கிறோம். அந்த ஆண்கள் பஞ்சபூதங்கள் ஆகிறாங்க. எங்க வந்து சேர்றாங்க? அதிசூட்சமமான கிருஷ்ணன் இடத்துல சேர்றாங்க. கௌரவர்கள் இடத்துல இருந்த மனைவிமார்கள் இந்த புறப்பொருள்களை அனுபவிச்சாங்க. யாரோட சேர்ந்து? கௌரவர்களோட சேர்ந்து. அதாவது முதல் மனோநிலை. இங்க முதல் மனோநிலை அப்படிங்கிறவங்க திரௌபதி புறப்பொருள்களை துறந்து மனதை கஷ்டப்படுத்தி, இந்த கஷ்டம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவனை நினைக்கிறதுங்கிற ஒரு தியான வழிபாடா வச்சுக்கோங்க. கஷ்டம்னா துன்பமாயே வச்சுக்காதீங்க. இந்த கஷ்டத்தினால அவங்க என்னவா மாறினாங்க? கிருஷ்ணனை தியானம் பண்ற மாதிரி மாறிட்டாங்க. இந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணுக்கும் வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெண்ணால சூட்சமத்துக்கு தள்ளப்பட்ட பாண்டவர்கள் அதிசூட்சமமான கிருஷ்ணனிடத்துல சேர்ந்து மகாபாரத யுத்தத்துல வெற்றிங்கிறது வந்தது. வெற்றி வரணும்னா முதல் மனம் கடைஞ்சி ரெண்டாவது மனத்துக்கு போய், ரெண்டாவது மனம் கடைஞ்சி மூணாவது மனத்துக்கு போய், மூணாவது மனம் கடைஞ்சி சூட்சமத்துக்கு போய், சூட்சமமான மனம் கடைஞ்சா கிருஷ்ணனுங்கிற அதிசூட்சமத்தை கொடையா வச்சுக்கிண்டு நேடா நிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம். இதுவே மகாபாரதத்து உண்டான சூட்சமம். இது மனிதர்களிடத்திலேயே உண்டு. இப்ப மனிதர் இடத்துக்கு வர்றோம். இந்த 5 மனோநிலைகளை மனிதரோட இப்ப ஒப்பிடுறோம். எப்படி மனிதரோட ஒப்பிடுறோம்னு கேட்டா, முதல் மனோநிலையிலிருந்து அதிசூட்சமமான இறைவன் கிருஷ்ணனோட வரையிலையும் இப்போ அத மனிதரோட சேர்க்கும். மனிதர்களோட மனோநிலை முதல் மனோநிலையை எடுங்க. இடை போவானா, கடை போவானா, சூட்சமம் போவானா, அதிசூட்சமம் வரைக்கும் போக வேண்டாம். முதல் மனோநிலையை ஆட்கொள்றது யாரு? மனம். அந்த மனதை ஆட்டி படைக்கிறது யாரு? ஆசை. இந்த ஆசையால மனிதர்கள் எதை நினைக்கிறான்? புறப்பொருளான வீடு, வாசல், சொத்து, பொண்ணு, பெண், இதை நினைக்கிறோம். இப்ப இந்த மனிதர்களை இந்த நினைவிலேயே கரைஞ்சு போயிடுறோம். கரைஞ்சி போய் ஒரு ஆயுள் முழுதும் இதுலயே கடந்து போயிடுறோம். எப்படி கடந்து போறோம்னு கேட்டீங்கன்னா, முதல் மனோநிலையில் இருந்த மனிதனுக்கு திருமணமானது. அந்த மனோநிலை யாரை சுத்தி வந்தது? மனைவியை சுத்தி வந்தது, குடும்பத்தை சுத்தி வந்தது. அதுக்கு ப்ரமோஷனே கிடையாது, பர்மனன்ட். அடுத்தது பிறந்த குழந்தைய சுத்தி வந்தது, பெண். அதுக்கு அடுத்தது அதுக்கு ப்ரமோஷன் இல்லை, அங்கேயே சொல்லி வந்தது. தனக்கு ஒரு வீடு இருந்தா போதாதா அப்படிங்கிற மண் ஓட ஆசைக்கு வந்தது. மனிதனோட மனோநிலை முதல்லயே சொல்லி வருது. ரெண்டாவது பெண் மனைவி ரூபம், பெண் தன்னோட பொன் குழந்தை ரூபம், மகள் ரூபம், மண் ஒரு ரூபம். இவா கல்யாணத்துக்கு முக்கியமா தேவை என்ன? நகை. இதுல மனம் சேர்ந்தது. இந்த நகையை எப்படி சித்தரிக்கிறார்னு கேட்டா, அழகுங்கிற ஆசையில சித்தரிச்சுட்டார். மனைவிக்கு நகை வாங்கி போட்டு பார்க்கறோம், அழகா இருக்குது. குழந்தைக்கு நகை வாங்கி போட்டு பார்க்கறோம், அழகா வந்தது. மனிதனோட முதல் மனோநிலை எதை சேர்த்துண்டது? மண்ணு, பெண்ணு, பொண்ணுல சேர்ந்து போச்சு. அதுக்கு எதை சோளம் வட்டமா வச்சாங்க? குடும்பத்தையே வச்சுட்டார் இறைவன். குடும்பத்திலேயே இருந்து
கடைசி வரைக்கும் இடைநிலைக்கு போகாதே, சூட்சுமம் அப்படிங்கிறது உணராதே, அதிசூட்சுமம் அப்படிங்கிறத உணராதே. இந்த முதல் மனோநிலை குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷமான விவகாரங்களை ரசிச்சு 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 ஒரு போதை பொருள் சாப்பிட்டவனோட மனோநிலை எப்படி மயங்கி இருக்குமோ அதே மாதிரி முதல் மனோநிலை இதுவே தனக்கு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறதுல லயமாயி அங்கேயே நின்னுடுது. வசதி வந்துடுத்து, கார் வந்துடுத்து, பங்களா வந்துடுத்து, வீடு வாங்கிட்டும் இப்படிங்கிற மனம் ரசிக்க ரசிக்க இந்த செவுத்துக்கு இந்த கலர் வர்ணம் அடிச்சும் எவ்வளவு அழகா இருந்தது, தெருவுல கார் நிக்குது எவ்வளவு அழகா இருந்தது, அழகான பொன் புள்ள பிறந்திருக்கா, நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டோம் எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, அழகான மனைவி இருக்கா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, அழகான பையன் இருக்கான் எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, நமக்கு எந்த குறையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மனம் போய் சந்தோஷப்பட்டு மாயில அகப்பட்டு அங்கேயே என்ன பண்ணிடுது, ஒரு சலனம் இல்லா அங்கேயே முதல் மனோநிலை செயலிழந்து தூங்கி விடுது. தூங்கி 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 ஒரு நாள் இந்த மனிதன் என்ன ஆனா மாண்டு போய்விட்டான். இந்த மாண்டு போன மனிதனுக்கு அந்த 5 நிலையில் இருக்கிற மனோநிலை எது ஏங்கினது? முதல் மனோநிலை ஏங்கினதுக்கே இந்த ஆனந்தம். எந்த ஆனந்தங்க? வீடு வாசல் காரு பங்களா, இதுல ஆனந்தம். கஷ்டப்பட்டாரோ? இந்த ஆனந்தத்திலே இருந்து இவர் கண்ட பலன் என்ன? கடைசியில மாண்டு போனது. ஏன் இவர் மாண்டு போறதுக்கு முன்ன இறைவனை நினைக்காத மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தது? இவரோட முதல் மனோநிலை இந்த பொருள், அதாவது புறப்பொருள், மனைவி புறத்தில் இருக்கிறா, பெண்ணு புறத்தில் இருக்கிறா, புள்ள புறத்தில் இருக்கிறான், சொத்து புறத்தில் இருக்கு. இந்த வகையான இன்பங்கள்ல மனம் அங்கேயே பதிய வச்சிடறாரு. அந்த மனம் முதிர்ந்து வயசாகி செயலிழந்து இடை கடை சூட்சமம் அதிசூட்சமத்துக்கு போகிறது இல்லை. கடைசியில் இவர் கண்ட பலன் என்ன? புறப்பொருள்ல மனதை சேர்த்துட்டார். இந்த மனிதனுங்கிறது ஆண்பால் பெண்பால் 2 பேரையும் குறிக்கும். யாரோட சேர்க்கணும்? மகாபாரத யுத்தத்துல வரக்கூடிய கௌரவர்களோட சேரணும். மனைவி சொல்றா வீட்டுக்காரன் இடத்துல, என்னங்க கோவிலுக்கு போகணும், வர்றீங்களா? வேற இல்லை, நான் இன்னைக்கு ஒரு சொத்து விஷயமா பார்க்க போறேன், ரிஜிஸ்டர் பண்ணணும், பண்ணிட்டு கோவிலுக்கு வந்துடுறேன். கோவிலுக்கு போற சந்தர்ப்பத்தை யார் ஏற்படுத்தி கொடுத்தா? மனைவி ஏற்படுத்தி கொடுத்தா. மனைவி ஏன் ஏற்படுத்தி கொடுத்தா? அவளுக்கும் பொருள்ல இன்பம் உண்டு. அன்னைக்கு அவங்க திருமண நாள், ஒரு நாளாவது போய் வைக்கலாமே அப்படிங்கறதுனால பெண்ணா ஆனந்தம் எதுல நின்றுடுத்து? திருமண நாள் அப்படிங்கறதுல ஆசை மறைமுகமான நின்றுடுத்து. அந்த மறைமுகத்துல கூட கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கூட என்ன பண்றாங்க, புறப்பொருளான சொத்துல மனம் பதிஞ்சாலே அவர் அங்க போயிட்டாரு. இந்த அம்மா சோர்ந்து போயிட்டாங்க. இந்த அம்மாவோட மனம் என்ன ஆச்சு? முதல் மனோநிலை இறைவனை பார்க்கிற முயற்சி வந்து சோர்ந்த நிலைக்கு நொண்ணு போச்சு. இது மனிதர்களோட மனோநிலை. சரிங்க, எடைக்கு எப்படி தாங்க போறது, கடைக்கு எப்படி தாங்க போறது, அதுக்கு ஏதாவது ஒரு வழி இல்லையா அப்படின்னு கேட்கலாம். மனோநிலையை இறைவன் தூண்டி விட்டதுனால ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆனந்தம். ஆனந்தம் எதுல? மண்ணு பொண்ணு பொம்பளை, இதுல வந்துடுச்சு ஆனந்தம். இத குடும்பத்திலேயே நம்ம பின்னி இருக்கிறோம். இத தகாத முறையில பின்னல. இதுலயே இவர் ஆயுள் பரியந்தம் முடிஞ்சு போச்சு. சரிங்க, இப்படி முடிஞ்சுட்டா இடை கடைக்கு எப்படிங்க போறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்க மனசுல இருக்கணும் இன்னேத்துக்கு. ஏன்னா உங்களோட ஆனந்தம் இப்ப எதுல இருக்குது? முதல் அதுல சம்பாதிச்சாரே காரு பங்களா எஸ்டீம், இதுல எக்ஸ்ட்ரீமா இருக்கிறீங்க நீங்க. இப்ப நம்ம 2வது மனோநிலைக்கு 3வது மனோநிலைக்கு போறது இப்படி. யாரும் எதை விரும்புறது இல்ல? துன்பத்தை விரும்புறது இல்லை. துன்பம் யாராவது விலை கொடுத்து வாங்குவாங்களோ திரௌபதி மாதிரி? வாங்க மாட்டாங்க. அப்போ ஒரு மனோநிலையை தெரியணும்னா அவங்களுக்கு யாரோட உந்துகோல் வேணும்? ஒரு பெண்ணோட உந்துகோல் வேணும். என்னதான் வீட்டுல ஆம்பளை வீரசூரமா இருந்தா கூட
ஒரு 15-20 வருஷத்துக்கு பொம்பளை பேச்சு கேட்கலன்னா கூட ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறமாவது கேட்கிற மாதிரி ஒரு மனோநிலைக்கு வருவார். இது ரொம்ப லேட்டு. சரி, இடைநிலைக்கு போகணுமே எப்படிங்க? முதல் மனோநிலையிலே கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும், சந்தோஷமா இருக்கும். இந்த சுதந்திரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்தார். இதெல்லாம் அனுபவிச்சுக்கோ. இதை அனுபவிக்க கொண்டான மனோநிலை, உடல்நிலை கொடுத்தார். நினைக்கிற நினைவாற்றல், ஆசையும் கொடுத்தார். அந்த நினைவுங்கிறத ஒண்ணு ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்ததுனாலதான் இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. சந்தோஷப்பட்டு திருப்தியா வாழ்றீங்க. ஒரு இட்லி சொன்னா கூட போதும், என் பொண்ணு நல்லா இருக்கிறா. எனக்கு சக்கரை வியாதி இருந்தா கூட பரவாயில்ல, என் பையன் நல்லா இருக்கிறான். எனக்கு சக்கரை வியாதிக்கு மேல இது என்னமோ ரத்த அழுத்தம் சொல்றாங்க, பரவாயில்ல, நான் எஸ்டிஎம் கார்ல போய் என் பையன் அமெரிக்காவில் இருக்கிறத கூட நான் சந்தோஷமா ரசிக்கிறேங்கிறதுக்கு அடிப்படை என்ன? நினைவாற்றல். இந்த நினைவாற்றலை கொஞ்சம் திருப்பணும். நீங்க இந்த நினைவாற்றலை எங்க உபயோகப்படுத்துறீங்க? அமெரிக்காவில் இருக்கிற பையன், ஆனந்தமா கல்யாணம் பண்ணிட்டு போன பொண்ணு, உங்க மனசு உங்களுக்கே தெரியாம நினைச்சு ரசிச்சது. இப்ப நினைவாற்றலை ரசிக்கிற ஆற்றலா நீங்களே உபயோகப்படுத்திட்டீங்க. இது யாராவது உங்களுக்கு கத்து கொடுத்தாங்களோ? இத மறைமுகமா இயக்குனது யாரு? சூட்சமத்துக்குள்ள தாண்டி அப்புறம் இருக்கிற அதிசூட்சமம். இது உங்களுக்கு தெரியல. நம்ம நினைக்கிறோம் நமக்கு நினைவாற்றல் வந்தது அப்படிங்கறத நினைக்கிறீங்க. இந்த நினைவாற்றல எந்த பக்கம் திருப்பணும்? இப்போ தெய்வத்து இடத்துல திருப்பணும். எப்படி திருப்பணும்? இல்லைங்க, நேரம் ஆயிடுத்துங்க, வேலைக்கு போகணும், பிஸி, இன்னைக்கு இத்தை பார்க்கணும், அத்தை பார்க்கணும், 4 வகையானதையும் பார்க்கணும். அவர் பார்க்க வேணாம்னு சொன்னாரோ? அதிசூட்சமா உங்களை பார்க்க வேணாம்னு சொல்லல. எங்கேயாவது ஒரு நேரம், ஒரு க்ஷண நேரம் என்ன நினைச்சீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றாரு. நினைக்க உங்களுக்கு நேரம் இருக்கோ? இல்லை. திடும்னு ஒரு பெரிய துன்பம் வந்து அந்த துன்பத்திலிருந்து மேல முடியல, உயிர் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற போது என்ன பண்றீங்க? இறைவனை வலுக்கட்டாயத்துல நினைக்கிறீங்க. அப்ப அந்த ஆற்றல் தன்னால வருது. மனம் முதல் நிலையிலிருந்து எங்க போறீங்க? 2வது இடைநிலைக்கு போய், அப்பா நம்ம இந்த ஆபத்திலிருந்து தப்பிச்சோங்கிறது வந்து நினைவுக்கு வந்து அங்கேயே அந்த நினைவை விட்டுறீங்க. தப்பிச்சுட்டீங்க இல்லையா? அதனால மனதை எங்க தொலைச்சிடுறீங்க? இடைநிலையில உங்க மனதை தொலைச்சிடுறீங்க. தொலைக்கிறது இங்க ஆசை. அங்கேயே மனம் ஓய்வாயிடுது. விடுமுன்னு அடுத்த ஒரு ஆபத்து வர்ற போது இந்த இடைநிலையில தூங்கின மனதை தட்டி எழுப்புது அந்த ஆசை. தட்டி எழுப்புன உடனே முதல்ல தப்பிக்க வச்ச சத்தியநாராயணா 2வது முறை என்ன தப்பிக்க வை அப்படின்னு நினைக்கிறோம். 2வது முறையும் ஒரு சோதனையிலிருந்து தப்பிச்ச உடனே மனம் என்ன பண்ணுது? அப்பதான் ஓரளவுக்கு நம்புது, நம்ம இறைவனாலதான் இப்போ தப்பிச்சோம், ஆபத்திலிருந்து தப்பிச்சோம். அப்ப இந்த இடைநிலை மனம் சிந்திக்குது, மகளால ஒண்ணு ஆகலே, அமெரிக்காவில் இருக்கிற மகனால ஒண்ணு ஆகலே, நம்ம கார் பங்களாலாம் வாங்கியிருந்தோம் அதால ஒண்ணு ஆகலே, நம்ம எவ்வளவு பேங்க்ல பணம் போட்டு வச்சிருந்தோம் ஒன்னாகல, திடீர்னு ஆபரேஷன் சொன்னா எவனுமே ரத்தம் கொடுக்க கிட்ட இல்லை, யாரோ வழிபோக்கன் வந்து நம்ம குரூப் ரத்தத்தை கொடுத்தாங்கிறத சிந்திக்கிற போது யார நினைக்கிறீங்க? இறைவன் அப்படிங்கறது அதிசூட்சமத்தை நினைச்சு 3வது நிலைக்கு மனம் போறது. மனம் போகணும், அதிசூட்சமத்துக்கு மனம் போகணும்னா சூட்சமும் நிக்கிற மனம். அதுக்கு என்ன பண்ணணும்னா தினமும் காலையிலே சாயந்தரம் பகல் 3 வேளையும் ஏதாவது உங்களுக்கு இஷ்ட தெய்வமான பேரை சொல்லிட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க சூட்சமத்துக்கு போயிடுவீங்க. சூட்சமத்துக்கு போனா அதிசூட்சமத்துக்கு எப்படி போறதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இறைவன் நாமாவை சொல்ற போது நீங்களே சூட்சமத்துக்கு போயிடுறீங்க. நீங்களே சூட்சமத்துக்கு போனா உங்களுக்கு அதிசூட்சமத்துக்கு போக வேண்டிய வேலையில கிருஷ்ணனே அதிசூட்சமா இருந்து சூட்சமத்துக்கு வந்து தன்னோட சேர்த்துக்கிறான்.